தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் படத்துக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு அப்படிங்கிறது இருக்குதோ, அதே மாதிரி அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் இயக்குற முதல் படமான சிக்மா படத்துக்கும் அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில ஒரு வழியா அதனுடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு சிக்மா டீம். அது மட்டும் இல்லாம அது விஷயமா தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் லண்டன்லேருந்து வந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம வேற சில விஷயங்களுக்காகவும் அவர் வந்திருந்தாது அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலுமே, மெயினா அவரு சிக்மா படத்தை சிக்கல் இல்லாம ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும், அதனுடைய ஃபர்ஸ்ட் ட்ராக் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவர் வந்திருந்தாரு. ஒரு வழியா அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜனநாயகன் படம் ரிலீஸ் டேட்டையும் ஒரு வழியா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிக்மா படத்தோட இசை வெளியீட்டு விழா தான் இன்னைக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜயோட விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது பிப்ரவரியிலிருந்தே நடந்துட்டு வந்திருந்தாலும், இந்த விவாகரத்து அப்படிங்கிறது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்ததுக்கு முதல் காரணம், நடிகர்களோட விவாகரத்து அப்படிங்கிறது ஒரு வகையில் ஒரு சாதாரண விஷயமா இருந்தாலும் கூட, தளபதி விஜய் அப்படின்னு வரும்போது அவருடைய மனைவி சங்கீதா விஜய் அவங்களுடைய விவாகரத்து பெரிய பேசுபொருளாக ஆச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சங்கீதா குறிப்பிட்ட அந்த விஷயம் தான். அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு நடிகையோட அவருக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜய் மேலே அவதூறு பரப்பியிருந்தாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதுக்கப்புறமேல அவங்க குறிப்பிட்ட மாதிரியே சில விஷயங்களையும் விஜய் செஞ்சு காட்டியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படிங்கிற விதத்தில் அவர் செஞ்ச விஷயங்கள் அதை மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, ஏஜிஸோட திருமணத்துக்கு அவர் த்ரிஷா கூட ஒரே ட்ரெஸ் கோட்ல ஒரே காரில் வந்தது. அது மட்டும் இல்லாமல் நடிகர் அஜித்குமாரோட தாயாரோட மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கிற நடிகர் த்ரிஷா கூட சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் வந்தது அப்படிங்கிறது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதுக்கு பல்வேறு நடிகைகள் பெரிய விமர்சனங்களே வச்சிருந்தாங்க. இது தவறு, இது சரியில்லை, உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க, நீங்க ஒரு ரோல் மாடல் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லப்பட்டிருந்தாலும், இது இப்ப சமீப காலமா இருந்த சர்ச்சை அப்படின்னாலுமே, இப்போ சிக்மா பட வெளியீட்டுக்கு கண்டிப்பா இசை வெளியீட்டு விழாவுக்கு சங்கீதா விஜய் வருவாங்க. அப்படி அவங்க வந்திருந்தாலும் கண்டிப்பா ஸ்பீச் கொடுக்கும்போது அது இது வரைக்கும் சங்கீதா விஜய் மேடையில ஏறி அவ்வளவா பேசுனது கிடையாது. ஓரிரு வார்த்தைகள் அவங்களுடைய ஹஸ்பண்டோட அந்த படம் சக்சஸ் மீட்ல பேசுனதோட சரி. பட் ஆனா தன்னுடைய மகனோட முதல் படம் அதில் அவங்க பேசும்போது என்னென்ன விஷயங்களை பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் கிடையாது, மதர்ஸ் டேக்கு ரீசெண்டாக ஜேசன் சஞ்சய் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சக்ஸஸுக்கு காரணம் என்னுடைய அம்மா அப்படின்னு, என்னுடைய பேக் போன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அம்மா பற்றி குறிப்பிட்டிருந்தாரு. ஆனால் ஃபாதர்ஸ் டேக்கு அவர் எந்த விதமான விஷயமும் சொல்லலை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சங்கீதா விஜயோட இசை வெளியீட்டு விழாவுக்கு அவங்க வரது, அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசக்கூடிய பொருட்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்திக்குது. ஒரு வழியா ஜூலை 31 சிக்மா படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை ஜேசன் சஞ்சய் இயக்கியிருக்காரு. லைக்கா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்றாங்க. சந்தீப் கிஷான் இதுல ஹீரோவா பண்ணியிருக்காரு. மிகுந்த எதிர்பார்ப்பு, அது மட்டும் இல்லாமல் பெரிய சிக்கல்களுக்கு மத்தியில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அவருடைய அப்பாவுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குமோ அதே மாதிரி மகனுக்கும் இயக்குனரான முதல் படம் ஒரு சர்ச்சைக்கு மத்தியில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு வழியா ஜூலை 31 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இசை வெளியீட்டு விழா இப்போவும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளும் இப்போ பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே அவருடைய அந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வரப்போகிற அந்த கெஸ்ட், அது மட்டும் இல்லாமல் சங்கீதா விஜயோட என்ட்ரியை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.